ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யத்ருச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமஸ்சித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்த்வா தீதோ விமத்சரஹ. எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ, அதாவது தானாகவே தங்களை வந்தடையும் அந்த ஆனந்தங்களை யார் ஏற்கிறார்களோ என்று இந்த ஸ்லோகத்தை நம்ம கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் யாரெல்லாம் அந்த ஒரு கர்மா ஒட்டாது என்று இந்த ஸ்லோகங்களில் சொல்லி வர்றார் நம்ம கிருஷ்ணர். முன்பு என்ன சொன்னார்னா, ஞானிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஞானிகளின் குணம் என்ன என்று சொன்னார். ஞானிகள் கர்மாவில் அகர்மாவை பார்ப்பார்கள், அகர்மாவில் கர்மாவை பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் தாங்கள் செய்யும் அந்த செயல் மீது இருக்கும் அவர்களோட அந்த அதிகாரத்தையே தொடர்ந்து அந்த அதிகாரத்தை பகவான்கிட்டே சமர்ப்பணம் செய்வார்கள். அதனால தான் அவர்களை அந்த ஒரு பலன் பந்தப்படுத்தாது, அதனாலேயே அவர்கள் விடுதலையாகி மோட்சம் பெறுவார்கள் என்று நம் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்படி ஞானிகளோட குணத்தை பற்றி சொன்னார். இந்த ஞானிகளுக்கு அடுத்தபடியாக அந்த ஞானிகள் எல்லாத்தையுமே உணர்ந்தவர்கள், அனைத்தையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள், நம்மளை போன்ற இந்த மனித குலத்துக்கு அவர் சொல்ல வரும் விஷயம், கிருஷ்ணர் எப்படி மோட்சம் பெறுவது என்ற அந்த வழியை காட்டுகிறார் கர்மயோகத்தின் மூலம். அப்படி கர்மயோகத்தின் மூலம் அந்த வழியை காட்டும் போது அவர் சொல்ற முக்கியமான விஷயங்கள், கடமையை செய்ய வேண்டும், அதுலேருந்து வரும் பலனை எதிர்பார்க்க கூடாது. அந்த கடமையிலேருந்து வரும் பலனை பகவான் கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த கடமையையும் அவர்கிட்டயே சமர்ப்பணம் செஞ்சுட்டு அனைத்து விதமான துவந்த்வங்கள் என்று நம்ம கிருஷ்ணர் சொல்றார். துவந்த்வம் என்றால் இரட்டைகள் என்று அர்த்தம். சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், இந்த மாதிரி ஆனந்தம் வேதனை ஆகிய இந்த இரட்டைகளை துவந்த்வம் என்று சொல்வார் சமஸ்கிருதத்தில். இந்த மாதிரி இருக்கும் இரட்டைகளை, இப்பேற்பட்ட பேர்ஸை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்படியே சொல்லிட்டு நம்மளோட மனதையும் நம்மளோட உடலையும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். இப்படி உடலை பேணுவதற்காகவே, இந்த உடலை பார்த்துக்கிறதுக்காகவே, இந்த உடல் மூலம்தான் நான் பகவானை சென்று அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த பகவானை சென்று அடையக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு அளிக்கும் இந்த உடலை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறாளோ, இந்த உடலை பேணுவதற்காக, இந்த உடல் இருக்கணும்ங்கிறதுக்காக மட்டும் அந்த தேவையான செயல்களை மட்டும்தான் செய்வார்கள். இப்பேற்பட்டவர்கள் அவர்கள் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலிலேருந்து வரும் பலன் அவர்களை ஒட்டாது என்று கிருஷ்ணர் சொன்னார். இப்படி இருக்கும் உத்தமமான மனிதர்களுக்கு இன்னொரு குணத்தையும் நம்ம கிருஷ்ணர் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே வரார். அப்படி இருக்கும் அந்த உத்தமமான மனிதர்கள், எந்த மனிதர்களை அந்த கர்மாவின் அந்த ஒரு செயலின் பலன்கள் தீண்டாது என்று சொன்னால், அந்த ஒரு குணங்களின் பட்டியலில் இந்த ஒரு குணங்களை ஆட் பண்றார் நம்ம கிருஷ்ணர். அப்போ அவர் சொல்றார், எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்த்வா தீதோ விமத்சரஹ. எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ, தானாகவே தங்களை வந்தடையும் அந்த ஆனந்தத்தை ஏற்கிறவர்கள், அவர்களா அந்த ஆனந்தத்தை தேடி போல, அவர்களை எந்த ஆனந்தம் தேடி வர்றதோ அதையே வச்சு சந்தோஷமாக இருப்பவர்கள். நித்திய திருப்தோ என்று நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம். ஞானிகளுக்கு தங்களுக்கு தானாகவே வந்து சேரும் அந்த ஒரு ஆனந்தத்தை நன்றாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதுவே இது கிடைச்சிருக்கே இது கிடைக்கலையே என்ற அந்த ஒரு அதிருப்தியான குணம் அவர்கள்கிட்ட இருக்காது. எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ துவந்த்வா தீதோ விமத்சரஹ. துவந்த்வா தீதோ, இப்போ சொன்ன மாதிரி இரட்டைகளில் சமமாக இருப்பவர்கள், சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, இப்படி இருக்கும் அந்த இரட்டைகளில் சமமாக இருப்பவர்கள். துவந்த்வா தீதோ விமத்சரஹ, தாங்கள் செய்யும் அந்த கடமையின் அந்த ஒரு அதிகாரத்தை ஏற்காதவர்கள், இந்த கடமையை நான் தான் செய்கிறேன் என்று அந்த ஒரு அகங்காரம் இல்லாதவர்கள், அப்பேற்பட்டவர்கள் தான் இந்த உத்தமமான மனிதர்கள் என்று கிருஷ்ணர் சொல்றார். சமசித்தாவசித்தௌச்ச
அதாவது அனைத்து விதமான வெற்றிகளிலும் சரி தோல்விகளிலும் சரி சமமாக இருப்பார்கள் இவர்கள். நெய்வம் ஆப்னோதி கில்பிஷம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்பேற்பட்ட மனிதர்கள் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல்லேருந்து வரும் அந்த ஒரு பலன் அவர்களை அடையாது, அந்த பலன்கள் அவர்களை தீண்டாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படியெல்லாம் இந்த குணங்கள் வாய்ந்தவர்களாக நாமும் இருந்தோம் என்றால் நம்மளையும் நம் செய்யும் அந்த ஒரு செயல்களின் அந்த பலன்கள் அடையாது. நமக்கு அந்த பலன்லேருந்து வரும் அந்த பந்தம் நம்ம அறுப்போம். அதோடு நம்மளுக்கு மோட்சம் முக்தி என்ற அந்த ஒரு பாதை தெளிவாக இருக்கும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.